நான் எனது உரையை தொடங்குவதற்கு முன்பு தீக்ஷாராம் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கடற்கரை நகரத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன், இதோ நீங்கள் அமரப் போகின்றீர்களே, அதே போன்று வகுப்பறையில் அமர்ந்திருந்தான். எளிய பின்னணியை கொண்ட அவனிடம் மிக குறைவான வசதிகளே இருந்தன. பல நேரங்களில் கடினமான சூழ்நிலைகளிலேயே அவன் கல்வி பயின்றான். இருப்பினும் அவனிடம் ஒரு வலிமையான சொத்து இருந்தது. அதுதான் கனவு, அதுதான் ட்ரீம். கல்வியால் தன் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்று அவன் நம்பினான். அந்த கனவு இயல்பாகவே அவனிடம் இருந்தது. அந்த சிறுவன் தான் பிற்காலத்தில் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராகவும் மக்களின் ஜனாதிபதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேரறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் என்பதை இந்த மாணவர் சமுதாயம் மறந்துவிடக் கூடாது. டாக்டர் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவுகள் எண்ணங்களாக மாறுகின்றன, அந்த எண்ணங்கள் செயல் வடிவங்கள் பெறுகின்றன என்று சொன்னவர்தான் பேரறிஞர், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பேரறிஞர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாகவும் பலமுள்ளவர்களாகவும் மாற்றுகிறது. கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் மாற்றாக ஏதும் இல்லை. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் அது உன் கைக்கு வந்தே சேரும் என்பதுதான் நம்மளுடைய அடிப்படையினுடைய கொள்கை. மாணவர்களே, எல்லா பறவைகளும் மழை காலங்களில் தன் கூடுகளில் போய் அடைந்து கொள்ளும். எல்லா பறவைகளும் மழை காலங்களில் பறவைகளெல்லாம் தன் கூடுகளில் போய் அடைந்து கொள்ளும். ஆனால் கழுகு மட்டும்தான் மழையை தவிர்க்க மேகத்துக்கு மேலே பறக்க நினைக்கும். கழுகு மட்டும்தான் மேகத்திற்கு மேலே பறக்க நினைக்கும். இன்று உங்கள் கல்லூரி வாழ்க்கையின் முதல் நாள் மட்டுமல்ல, இது ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமும் கூட. நீங்கள் பள்ளி பருவத்தை கடந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கான முக்கிய தளத்தில் அடியெடுத்து வைத்துள்ளீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு கல்லூரியில் சேரவில்லை, பெருமைமிக்க சிறப்பான பாரம்பரியத்தை கொண்ட ஒரு உயிரோட்டமுள்ள கல்வி நிறுவனத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள். டிஜிவிசி என்று அன்புடன் அழைக்கப்படும் இந்த துவாரகதாஸ் கோவர்தன்ஸ் வைணவ கல்லூரி கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் கல்வி சார்ந்த சிறப்புகளும் மாணவர்களின் முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் ஒரு ஒளிவிளக்காக திகழ்ந்து வருகிறது. பிரின்சிபல் அண்ட் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர், வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் சொல்லுகிற செய்தி, இந்த நிறுவனம் 1964 துவங்கப்பட்டது. ஏறத்தாழ 62 ஆண்டுகளை கடந்தது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நானும் 1964 பிறந்தவன் தான், எனக்கும் வயது 62 தான். ஒரு உண்மையை போட்டு உடைச்ச இன்னைக்கு, இதுவரையில சொல்லாத விஷயத்தை இன்னைக்கு சொல்லியாச்சு. எனவே இந்த நிறுவனத்தில் வருகை தந்து என்ரோல்மெண்ட் ஆகி இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒளிமயமான தி பிரைட் ஃபியூச்சர் இந்தியாவில் அல்ல உலக நாடுகளில் இருக்கிறது என்பதை அழுத்தமாக நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கல்லூரி உங்கள் வாழ்க்கையின் முதல் நாள் மட்டுமல்ல,
இது ஒரு மாற்றத்தின் தொடக்கமும் கூட. நீங்கள் பள்ளி பருவத்தை கடந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கான ஒரு முக்கிய தளத்தில் அடியெடுத்து வைத்துள்ளீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு கல்லூரியில் சேரவில்லை. 60 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் கல்வி சார்ந்த சிறப்புகளும் மாணவர்களின் முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் ஒரு ஒளிவிளக்காக திகழ்கிறது. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார். நாமே சுயமாக சிந்திப்பதற்கு யார் உதவுகிறார்களோ அவர்களே உண்மையான ஆசிரியர்கள். நாமே சுயமாக சிந்திப்பதற்கு யார் உதவுகிறார்களோ அவர்களே உண்மையான ஆசிரியர்கள். ஒரு சிறந்த கல்லூரி வெறும் பதில்களை மட்டும் தருவதில்லை, மாறாக சிறந்த கேள்விகளை எப்படி கேட்பது என்பதையே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதனை வரும் ஆண்டுகளில் நீங்கள் உணர்வீர்கள். சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது. உங்கள் ஆர்வத்தை தூண்டும் பேராசிரியர்கள், உங்களுக்கு சவாலளித்து ஊக்கமளிக்கும் சக மாணவர்கள் மற்றும் உங்களை பற்றிய எதிர்பார்ப்புகளை தீர்மானிக்கும் மரபு பண்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஒரு ஆப்பிரிக்க பழமொழி உண்டு, நீங்கள் வேகமாக செல்ல விரும்பினால் தனியாக செல்லுங்கள், நீங்கள் வேகமாக செல்ல வேண்டுமானால் தனியாக செல்லுங்கள், வெகு தூரம் செல்ல வேண்டுமானால் இணைந்தே செல்லுங்கள் என்கிற ஒரு அருமையான பழமொழி ஒன்று இருக்கிறது. உலகில் அதிகம் மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராக விளங்கும் நெல்சன் மண்டேலா அவர்கள் உலகை மாற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக வலிமையான ஆயுதம் கல்வி என்று குறிப்பிட்டார். இங்கே நீங்கள் பெறும் அறிவு உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பாக்கிக் கொள்ள மட்டுமில்லாமல் சமூகத்திற்கு அர்த்தமுள்ள வகையில் பங்களிக்கவும் உங்களை வலுப்படுத்த வேண்டும். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய போட்டி ஆகியவற்றால் உருமாறிக் கொண்டிருக்கும் எதிர்கால வேலைவாய்ப்பு சூழலுக்கும் உயர்கல்வி உங்களை தயார் செய்கிறது. எதிர்காலத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப் போகும் திறன்கள் வெறும் தொழில்நுட்பம் சார்ந்தவையாக மட்டுமில்லாமல் பகுக்கும் சிந்தனை திறன், தகவல் தொடர்பு, கூட்டுப்பணி மற்றும் படைப்பாற்றல் ஆகிய திறன்கள் சார்ந்ததாகவும் இருக்கப் போகின்றது. தரமான கல்லூரி கல்வி இத்தகைய திறனையே வளர்த்தெடுத்திருக்கிறது. நீங்கள் சார்ந்திருக்கும் மாநிலத்தை நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்தியாவின் மிகச்சிறந்த மற்றும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களான சென்னை ஐஐடி, திருச்சிராப்பள்ளி என்ஐடி, சென்னை பல்கலைக்கழகம் 1857 தொடங்கப்பட்ட மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று. தேசிய அங்கீகாரம் பெற்று நூற்றுக்கணக்கான தன்னாட்சி கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்த பாரம்பரியம் சமீபத்தில் நிகழ்ந்ததல்ல, பல நூற்றாண்டுகளாக செயல்பாடுகளின் பயன். இந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டின் போக்கை வடிவமைத்த சிறந்த அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் தலைவர்களை தமிழ்நாடு உருவாக்கியுள்ளது. இம்மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களாகிய நீங்கள் அந்த பாரம்பரியத்தை தொடர்கின்ற வாரிசுகளாக இருக்கிறீர்கள். அதனை போற்றுங்கள், அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள். கல்லூரியை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஆதார களமாக மாற்றுங்கள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள், நமக்கு நாமே துணையானால் நாடும் பொருளும் நற்புகழும் நம்மை வந்து தேடி வரும், சற்றும் இதற்கோர் ஐயம் உண்டோ என்று தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். எனவே இக்கல்லூரியில் பயிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு உங்களின் சுயத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்துக் கொண்டு வாழ்வில் சிறப்பாக ஒளிர்வதற்கு அடித்தளமிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு ஏவுதளம் மட்டும் ராக்கெட்டை தானாக பறக்க செய்துவிட முடியாது. ஒரு ஏவுதளம் மட்டும் ராக்கெட்டை தானாக பறக்க செய்து விடாது. அது அசாதாரணமான ஒன்றை வானில் செலுத்துவதற்கு தேவையான கட்டமைப்பு, நிலைத்தன்மை, ஆற்றல் வழங்கும் டிஜி வைஷ்ணவ கல்லூரி உங்களின் மிகப்பெரிய ஏவுதளம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை
பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியை இன்று நீங்கள் துவங்குகிறீர்கள். திறன் சார்ந்த கல்வி ஆகியவை கொண்ட நீங்கள்தான் அந்த ராக்கெட். எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் என்று சுவாமி விவேகானந்தர் பல தலைமுறை இந்திய இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார். உங்கள் கல்லூரி பருவத்தில் இச்சொற்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையட்டும். இங்கு நீங்கள் செலவிடும் 3 ஆண்டுகள் நீங்கள் பெறும் பட்டத்தை மட்டுமல்ல, நீங்கள் எப்படிப்பட்ட நபராக மாறுவீர்கள் என்பதையும் தீர்மானிக்கும். நீங்கள் உருவாக்கும் உறவுகள், நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் மன உறுதி, நீங்கள் கொண்டிருக்கும் விழுமியங்கள் மற்றும் நீங்கள் முன்னோக்கி எடுத்துச் சொல்லும் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றை அது தீர்மானிக்கும். உங்கள் நேரத்தை நன்கு பயன்படுத்துங்கள். உங்கள் வகுப்புக்கு முழு கவனத்துடன் செல்லுங்கள். அனுமானங்களுக்கு சவால் விடும்படியான கேள்வியை கேளுங்கள். வகுப்பறைக்கு வெளியே உங்கள் பேராசிரியரை தேடிச் செல்லுங்கள். மன்றங்களில் சேருங்கள். விவாதங்களில் பங்கெடுங்கள். சமூகத்திற்கு தன்னார்வ தொண்டு செய்யவும் உங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே விரிவாக வாசிக்கவும் பழகுங்கள். மேலும் இந்த உலகத்தை பற்றி சிந்திப்பதை ஒருபோதும் நீங்கள் நிறுத்தாதீர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படி நூலை படி என்று பாரதிதாசன் அவர்கள் மிக அழகாக வாசிக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய மாணவர்களே, இந்தியாவின் எதிர்காலம் என்பது நிர்வாக குழு அறைகளிலோ அல்லது அரசு அலுவலகங்களிலோ மட்டும் உருவாக்கப்படுவதில்லை. அது உங்களை போன்ற இளம் சிந்தனையாளர்களால் இது போன்ற வகுப்பறைகளில் தான் உருவாக்கப்படுகிறது. டாக்டர் APJ அப்துல் கலாம் மிக அழகாக கூறியது போல், எதிர்காலம் என்பது நீங்கள் இன்று செய்யும் செயல்களிலே சார்ந்திருக்கிறது. அறிவு, நற்பண்பு, புத்தாக்க சிந்தனை, சேவை இவையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு எதிர்காலத்தை நோக்கிய முதல் அடியாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக் கொள்கிறேன். DG வைஷ்ணவ கல்லூரியுடன் அதன் ஆற்றல் மிக்க முதல்வராகிய டாக்டர் எஸ் சந்தோஷ் பாபு அவர்களுடன் எனக்கு ஒரு நெருக்கமான இனிய தொடர்பு இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னை போலவே கடலூரை சேர்ந்தவர் அவர் என்பது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது. ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்ற ஒற்றுமை எங்கள் பிணைப்பை இன்னும் அதிகப்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனத்திற்கு பலமுறை வருகை தரும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். கடந்த ஆண்டு இக்கல்லூரியில் சிறப்புரை ஆற்றியதுடன் முதுகலை மாணவர்களுக்கான அறிமுக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பெருமையும் எனக்கு கிடைத்தது. இன்று அதைவிட பிரம்மாண்டமான இந்த நிகழ்வில் உங்கள் முன்னிலையிலே நான் நிற்கிற பொழுது இந்த கல்லூரியினுடைய தொலைநோக்கு பார்வை மற்றும் துடிப்பான செயல்பாடுகள் மீதான எனது மதிப்பும் ஈடுபாடும் மேலும் மேலும் வலுவடைந்துள்ளது. 2026-27 ஆண்டு கல்வியாண்டைச் சேர்ந்த மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய இருக்கிறது. உங்களை மீண்டும் அன்போடு இந்த கல்லூரிக்கு, இந்த வளாகத்திற்கு, இந்த நிறுவனத்திற்கு, இந்த அமைப்பிற்கு உங்களை வருக வருக என நான் அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே இருப்பதற்கு தகுதியானவர்கள். நீங்கள் சிறப்பான ஒன்றை தேர்ந்தெடுத்து உள்ளீர்கள். இனி ஒவ்வொரு நாளையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக மாற்றுங்கள். ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள். ஆழ்ந்து சிந்தியுங்கள். பொறுப்புடன் செயல்படுங்கள். துணிச்சலுடன் கனவு காலுங்கள். DG வைஷ்ணவ கல்லூரிக்கு உங்கள் அனைவரையும் இதயார்த்தத்தோடு நான் உங்களை வரவேற்கிறேன். புதிய கண்டுபிடிப்புகளின் பயணத்திற்காக வருகையாகவும் அமைய வாழ்த்துகிறேன். எல்லைகள் இல்லாத வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களின் சிறந்த எதிர்காலத்துக்கு நல்வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடம் நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.